இன்னைக்கு நம்ம பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோவை தான் பார்க்கலான்னு இருக்கோம். அந்த பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோவில் வந்து ஒருத்தவங்க வந்து தனி தனிமையில் இருக்கிற மாதிரியும், அவங்க வந்து பல கூட்டத்தை விட்டு தனியாக இருந்து அவங்க மாமியார் விட்டு அது வந்து கொஞ்சம் ட்ராமட்டிக்கலாக இருந்தாலும் அவங்க மாமியார் வீட்டிலேருந்து இவங்க வந்து தனி கொடுத்தவங்க தனியாக வந்து இருக்காங்க. அது வந்து அது அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்குது அப்படின்ட்டு. அதாவது அவங்க மாமனார், மாமியார் மேலே வந்து இருக்கிற பற்றுனால அப்படி இருக்கிறதா வந்து அவங்க ஒரு சீன்ஸ் பார்த்தோம். இது ஒரு ட்ராமட்டிக்கலான ஒரு விஷயமா இருந்தாலுமேவும், இப்போ இருக்கிற காலகட்டத்தில வந்து நம்ம தனிமை அப்படின்றது ஒரு பெரிய ஒரு நோயா இருக்கு. ஏன்னா முன்னாடி கூட்டமா வாழ்ந்தோம். இப்போ அந்த கூட்டங்கள் விலகிடுச்சு. பெண்களுக்கு வந்து இன்னும் தனிமை தான் மிஞ்சுச்சு. ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ஒரு வீட்டிலேருந்து தனிமைப்படுத்தி திருமணம்ன்ற பேரில் வெளியே வந்திருக்காங்க. அதுலேருந்து வந்து இன்னும் தனிமைப்படுறதா நான் பார்க்குறேன். அதுதான் வந்து இந்த பாண்டியன் ஸ்டோரில் வந்து பதிவு பண்ணதா பார்க்குறேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச பெண்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது அது என் மாமியார் கூட நாங்கள் வந்து மிகப்பெரிய சண்டையாக இருந்தாலுமே அவங்களோட கூட இருந்திருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஒரு எதிரி கூட பரவாயில்ல, தனிமை அப்படின்ற நோய் வந்து பெரிய நோய். அதை வந்து எடுத்துக்கிடவே முடியல, அதுலேருந்து மீளவே முடியல அப்படின்ற அளவுக்கு இன்றைய மாடர்ன் சொசைட்டி மாறிட்டு வருது. ஸோ வந்து கூட்டங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அருமருந்து. அதனால வந்து கூட்டங்களை சேர்க்கறதுக்கு பாருங்கள், கூட்டங்களோடையே இருக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.